உங்களோட ஸ்டோரியில வந்து கேஸஸ் தான் நெறைய இருக்குது. ஸோ உங்க ஃபேமிலி வந்து எப்படி இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க? ஏன்னா, உங்களோட சொந்தக்காரங்க நெறைய பேர் வந்து போலீஸா இல்லாம இருக்கிறவங்களோட ஒய்ஃபு, குழந்தைங்க அதெல்லாம் பார்ப்பாங்க. யாரு வேலைக்கு போனாலும், போறது ஒரு 9 மணிக்கு கிளம்புனாங்கன்னா, ஒரு 6 மணிக்கு வருவாங்கன்னு நம்ம ஊர்ல ஒரு கணக்கு இருக்குது. இந்த கணக்கு இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க இருக்கீங்க. ஐ திங்க் டாக்டர்ஸ் அதே மாதிரி சொல்லலாம். ஸோ இப்படி இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறப்போ, ஃபேமிலி வந்து எப்படி இத பார்த்துக்கிறாங்க? இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் இருக்குது. அத பேசி இது பண்ணிக்கிறோம். முன்னுள்ள காலத்துலலாம் ஃபோனே கிடையாது. ஆமா 1986 ஆமா. சொல்றப்போ அப்போலாம் வந்து ஃபோன் நாங்க கிடையாது. போயிட்டோன்னா, நான்லாம் வந்து திருப்பாலைவனம்னு ஒரு ஊர்ல வேலை செஞ்சிருந்தேன். பொன்னேரி தாண்டி. அங்கெல்லாம் போனோம்னா 1 1/2 நாள் ஆகும் வரதுக்கு. நம்ம திருப்பி வீட்டுக்கு எப்போ நம்ம வர்றதுக்கு. வீட்டுக்கு நம்ம எப்போ வரோமோ அப்பதான் ஓகே வர்றோம். இப்போ அன்னைக்கு ஃபுல்லா வர்றதுக்கே காலையில கிளம்புனோம்னா நைட் ஆயிடும். நைட் ஸ்டே பண்ணிட்டு அதோட காலைல அனுப்புனா அதோட திருப்பி 1 1/2 நாள் கழிச்சு ரிட்டர்ன் வர முடியும். 3 நாள் கழிச்சு. இப்ப வீட்ல இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? யோசிப்பாங்களா? போலீஸ போய் கல்யாணம் பண்ணிட்டு அது அவங்கட்ட அவங்களுக்கு எப்படின்னா இல்ல நம்ம சப்போர்ட்டிவா இருக்காங்களா? நம்மளோட இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லா வரும்போது லேடிஸும் வரும்போது போலீஸ் கல்யாணம் எஸ்ஏன்ட்டாரு போலீஸ் இருக்காங்கன்னு வந்துருவாங்க. போலீஸ் வெளியே பார்க்கும்போது அக்கறை இக்கரை பச்சை மாதிரி போலீஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லி உள்ளே வந்த பிறகு கஷ்டங்கள் வந்து நிறைய இருக்கு. இப்போ எல்லாரும் தூங்கின பிறகு தான் நாங்கள் வருவோம். டியூட்டி முடிச்சுட்டு ஆமா. எல்லாரும் எதுக்கு முன்னாடி போயிடுவோம் நாங்கள். இப்போ வீட்டில் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்து 2 பாப்பா இருக்காங்க. சரண்யா அண்டு சௌமியா. ஒரு அம்மா வந்து டாக்டர், ஒரு அம்மா வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது வரும்போது காலேஜ் ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது அவங்க தூங்கிடுவாங்க. காலை 7 மணிக்கு போயிடுவோம் ரோல் கால் எடுக்கணும். அப்போ நாங்கள் வந்து அந்த அப்புறம் 7 மணிக்கு ரோல் கால்னு ஒன்று இருக்கேன். இவங்களாவது ரோல் கால் வச்சு பார்க்குறது 7 மணிக்கு. அப்போ எல்லாம் வந்து எப்போ 6 மணிக்கு ரெடி ஆகி விடையாந்துடணும். ரோல் கால் முடிச்சுட்டு சாப்பாடு அங்கேயே மதியம். ஸ்டேஷன்ல. ஆமாம் வர முடியாது. தூரமாக ஒவ்வொருத்தருக்கு வீடு தூரமாக இருக்கும். எங்கடா இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம்டா அங்கேயே சாப்பிட்ருவாங்க. நைட்டு தூங்க போறது சும்மா ஒரு தோராயமா ஒரு 11 போலீஸ் வந்து இப்போ நைட்டு நீங்கள் தூங்குறது. நைட்டு நீங்கள் 10 மணிக்கு நீ வெளியே கிளம்பணும்னு போகும்போது தான் ஒரு அடிச்சுட்டு மண்டை உடச்சு வருவான். சராசரியா ஒருத்தவங்க எத்தனை மணிக்கு தூங்குவாங்க ஒரு போலீஸ்? 11 12 வீடு போனீங்கன்னா பாருங்கள் 5 6 மணி நேரம் தான். எந்திரிக்கிறது? 6 7 மணி. ஸோ ஒரு போலீஸ் வந்து அவங்களோட வாழ்நாள்ல 6 மணி நேரம் தூங்குறது தான் மேக்ஸிமம். கஷ்டம். அதுவே எனக்கு கஷ்டம். ஆமா. ஒரு நாள் இதுல வேற- குறைஞ்சபட்சம் இதுல ஒரு வேற 4 மணி night- நேரம் தான் தூங்க முடியும். 4 மணி நேரம். அவ்வளவுதான். அதுக்கு மேல இதில் தூங்க வேறு முடியாது. நைட் ட்ரவுன்ஸ்னு போட்டுருவாங்க. அதை பார்த்துட்டு கூட கஷ்டம் தான் அவங்களுக்கு. அப்போ நைட் ட்ரவுன்ஸ்னால் நைட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது நைட் ட்ரவுன்ஸில். நீங்களாம் போய் நைட்டில் 12 மணிக்கு 1 மணிக்கெலாம் சுற்றுவீங்கலாம். போலீஸ் பிடிச்சாங்கன்னா அங்கே திட்டுவீங்க எல்லாரும். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க போலீஸ்லாம் நைட் ஹவர்ஸில். அந்த சரியாக சுற்றுறவங்களுக்குலாம் பிடிச்சி வேலை பண்ணாலும் ஏன்னா பேர் யார் கெட்ட பேர்? போலீஸ்க்கு கெட்ட பேர். ஏதாவது பிடிச்சி வச்சுருப்போம் நைட்டில் தண்ணி அடிச்சிருப்போம். அவன் கூட்டு வந்து லாக்கப் வைப்போம். அங்கே பிரச்சனை ஆயிடுச்சுன்னா யார் ரெஸ்பான்சிபிள்?